என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பொன்னான புதன்கிழமையில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை புரட்டி போட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, இன்று இந்த நாளை தொடங்கும் பொழுது கூட உனக்குள் அந்த விஷயம் அத்தனை ரணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இவையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இன்று ஆகப் போகின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடைவது உறுதியல்லவா? இந்த மகிழ்ச்சியை உனக்கு நிரந்தரமாக கொடுப்பதற்காக உன் வராகி நான் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடி கொண்டிரு. விளைவுகளையோ அதில் ஏற்படுகின்ற தோல்வியை பற்றியோ நீ கவலைப்படாதே. ஏனென்றால் அது உனக்கு வேண்டுமல்லவா? அதனை பெறுவதுதானே நியாயம். அதனால் போராட்டம் என்பது இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். ஆனால் வருங்காலத்தை நீ விரும்புகின்றபடி நிச்சயமாக உன்னால் உருவாக்கிட முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கரும்பை எப்படி சுவைக்கின்றாயோ அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சுவைக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை நீ என்னவோ லேகியத்தை விழுங்குவதைப் போல நாவில் படாமல் அவசரமாக விழுங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த அவசரம் நிச்சயமாக உனக்கு தேவை கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ அனுபவித்து வாழ பழகிக்கொள். கஷ்டங்கள் வருகிறதே, பிரச்சனைகள் தொடர்ந்து என்னை அடிக்கின்றதே, நான் எப்படி அம்மா இதையெல்லாம் ரசித்து கொண்டிருப்பது? உனக்கு இது சொல்லும் பொழுதே வேடிக்கையாக இல்லையா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக என்னால் நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் நீ படுகின்ற வேதனைகள் அத்தனை பெரியதுதான். ஆனால் அந்த கஷ்டங்களும் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லதை கொடுக்கத்தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ மெதுவாக நடந்தாலும் சரி, ஒரு பொழுதும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். அவசரப்பட்டு பதற்றப்பட்டு வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா? இப்படியே உன்னுடைய வாழ்க்கை இறந்துவிடப் போவதில்லை. நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் நீ தவித்து நின்றுவிடக்கூடாது. ஐயோ, நாம் அன்றே நம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்று நீ எண்ணிவிடக்கூடாது. அதற்குத்தான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய எல்லா காயங்களுக்கும் மருந்து ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வெற்றி. எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாலும், எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவர்கள் முன்னிலையில் நீ வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே போதும். அதுவே உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வதற்கு கற்றுக்கொள். ஏனென்றால் நாளை என்பது விதியினுடைய கைக்குள் இருக்கின்றது. இரவு படுத்து உறங்கினால் நாளைய விடியல் நமக்காக விடியும் என்ற நம்பிக்கையில் தானே படுத்து உறங்குகின்றோம். விடிந்தால் மட்டும்தான் நிஜம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நொடியை கூட வீணடிக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் பொழுது பாதைகள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மறுப்பு சொல்வதில்லை. உன்னை நடக்க விட்டு அவைகள் உனக்கு உதவிகள்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். வாடுகின்ற மலர்களைக் கண்டு
வண்டுகள் ஒரு பொழுதும் அதை நாடிச் செல்வது கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையில் வசதி இல்லை என்று ஒருவரை தெரிந்துவிட்டது என்றால் அவரை சொந்த பந்தங்கள் ஒரு நாளும் தேடுவது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. அம்மா ஒரு பொழுதும் இல்லை என்று மறுக்க மாட்டேன். என் தங்கமே, நான் உனக்கு சொல்கின்ற விஷயம், இது போன்ற சொந்த பந்தங்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களை உன்னை தேடி நீ வர வைக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய உண்மையான வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எதிரிகளை எல்லாம் சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் சமாளிக்க நீ பொறுமையினை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பொறுமை என்பது எந்த அளவிற்கு அவசியம் என்பதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்தை சமாளிப்பதற்கு அந்த பொறுமை உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ வெற்றி பாதையை நோக்கி வளர்ந்து கொண்டே இருப்பாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த வளர்பிறை பிரதோஷத்தில் ஈசனினுடைய அருளால் நீ நினைத்தது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். என் தங்கமே, உன் வாழ்க்கை உனக்கு தெய்வங்களினுடைய அன்பையும் அருளையும் முழுமையாக அள்ளி கொடுத்திருக்கின்றது. எதையுமே வாழ்க்கையில் நீ தேடி செல்ல வேண்டாம். உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயமாக அது உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மற்றவர்களிடம் நின்று விடாதே. பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்ந்து நீ செய்கின்ற உன்னுடைய முயற்சியினால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதற்காக துவண்டு போய் நின்றுவிடக்கூடாது. உன்னுடைய வெற்றி உன்னுடைய கைகளில் இருக்கின்றது. என் தங்கமே, சில நேரங்களில் யாரிடத்திலும் எதுவுமே சொல்லாமல் தனிமையில் சில நிமிடங்கள் அமர்ந்து பார். அந்த நிமிடம் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். என் தங்கமே, நிச்சயமாக நீ வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கே தெரிகின்றபடி நீ எல்லோர் முன்னிலையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதற்கு பெயர் ஒரு நாளும் பேராசை கிடையாது. இதுதான் ஒரு சாதாரண மனிதனினுடைய ஆசை என்பதனை நீ புரிந்து கொள். விடியல் என்பது இருளுக்கான முடிவு மட்டும் கிடையாது, உன்னுடைய தோல்விகளுக்கான முடிவும் என்பதனை புரிந்து கொண்டு எழுந்து நீ போராடத் தொடங்கு. என் தங்கமே, வெற்றி என்பது எப்பொழுதுமே உன்னுடைய வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை எப்பொழுதுமே மாற்ற முடியும், ஆனால் அதை மாற்றியவர்களை ஒரு நாளும் மாற்ற முடியாது. அதனால் யாரையும் மாற்றுவதற்கு முயற்சிகள் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ நல்லபடியாக சிறந்து விளங்க வேண்டும். மனதில் எழுகின்ற எண்ணங்களை கவனித்து விடு. அதன் ஆழம் என்னவென்பதை நீ உணர்ந்து விடு. அதை அங்கேயே நீ திருத்திவிடு. நிச்சயமாக உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டதாக நீ நினைக்காமல் இப்பொழுதுதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதனை தெளிவு கொண்டு நல்லபடியாக இந்த நாளை நீ தொடங்க வேண்டும். உனக்கு துணையாக, உனக்கு பக்கபலமாக உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நல்ல நினைவுகள் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கெட்ட நினைவுகள் உன்னிடமிருந்து அப்படியே அழிந்து போக வேண்டும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக மட்டும்தான், தோல்வி அடைவதற்காக அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையை, உனது தன்னம்பிக்கைதான் அந்த தடையை தகர்த்தெறியக்கூடிய மிக பெரிய ஆயுதம் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ளத் தொடங்கு. ஏன் இறக்கின்றோம் என்பதை விட எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்பதனை எண்ணி பார்த்தால் இந்த நாள் உனக்கானதாக நிச்சயமாக மாறும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.